வெரி குட் மார்னிங். இன்னைக்கு வந்து ஒரு கேஷுவல் vlog தான் எடுத்துட்டு இருக்கேன். ஹேர் ஆயில் வந்து எப்படி வீட்லயே ரெடி பண்ணுறதா நான் காட்ட போகிறேன். இந்த ஹேர் ஆயில் வந்து நான் வீடியோக்காகலாம் எடுக்கல. எவ்ரி மந்த்துமே இந்த ஹேர் ஆயில் வந்து நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவேன். எனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி இஷ்யூஸ் இருக்குது, அதாவது கோல்டு இஷ்யூஸ் இருக்கனால ரொம்ப கம்மி அளவுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். எப்படி ஒரு 25 டேஸ் கிட்ட வரும். அதுக்கப்புறமா வந்து நான் புது பேட்ச் ரெடி பண்ணிக்குவேன். பொதுவாகவே ஹேர் ஆயில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கமர்ஷியல் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 1 இயர் 6 மந்த்ஸ்னு எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க. அது எல்லாமே வேஸ்ட்டு தான். நீங்கள் அந்த மாதிரி போகிறத காட்டிலும் வீட்லேயே இந்த மாதிரி எவ்ரி மந்த் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உண்மையாகவே வந்து ஹேர் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் கேட்கலாம், ஹேர் ஆயிலுக்கும் ஹேர் ஃபாலுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ஹேர் ஆயிலுமே வந்து ஹேர் ஃபாலை வந்து 100% குறைக்கிறது கிடையாது. ஹேர் க்ரோத்தை 100% ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஜீன் சம்மந்தப்பட்டது, ப்ளஸ் நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் சம்மந்தப்பட்டது. நான் ஆல்ரெடி பிம்பாம் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணியிருந்தேன். யூஸ் பண்ணி நான் ரிசல்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே அலர்ஜிக் ரெயின்டஸ் வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணிருச்சு. ஏன்னா அது வந்து வெந்தயம்லாம் ரொம்ப அதிக அளவில் சேர்க்கறனால கோல்ட் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு பயங்கரமாக ட்ரிகர் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதை தாண்டி சில விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். என்னென்னா விட்டமின் டியும் விட்டமின் B12 டெஸ்ட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு லெவல்ஸ் கம்மியாக இருக்குன்னா அதுக்கேற்ற மெடிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாலே உங்களோட ஹேர் ஃபால் வந்து 100% கம்மியாயிடும். ஹேர் க்ரோத்தும் ப்ரொமோட் ஆக ஆரம்பிச்சிருந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல. இன்கேஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா சேனல் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு ஹேர் ஆயிலும் ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் கிட்ட வச்சு யூஸ் பண்ணவே கூடாது. அது ரொம்பவே தப்பு. பொதுவாக ஹெர்பல் ஹேர் ஆயில் சொல்லி பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃபுல்லுமே என்ன பண்ணுறாங்கன்னா 6 மந்த்ஸ் வரைக்கும் வரும், 1 இயர் வரைக்கும் வரும்னு சொல்லி எக்ஸ்பைரி டேட் போடுறாங்க. அதோட மகத்துவம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் அதை அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு 25 to 20 டேஸ் வரைக்கும் வர மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஹேர் ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முழுமையாக அவாய்ட் பண்ண முடியும். ஹோம்மேட் ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு ₹5 இல்லை ₹10 கிட்ட வந்து கறி லீவ்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நான் ஒரு ₹5 தான் வாங்கினேன். அதுவே நிறைய இருக்குது. இந்த இலையை வந்து அப்படியே ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணாமல் ஒரு 2 டேஸ் கிட்ட சன்லைட்டில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் டெய்லி வச்சாலே போதும். ஒரு 2 நாளைக்கிட்ட வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது யூஸ் பண்ணும்போது இது மகத்துவமே தனியாக இருக்கும். இந்த ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து கேஎல்எஃப்ன்ற ஒரு பிராண்டில் இருக்க தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து செக்கில் ஆட்டினதோ இல்லை பேராஷூட் தேங்காய் எண்ணெய் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஒரு கடாயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ரொம்ப சூடாயிடக்கூடாது, மிதமான சூடுக்கு வந்தால் போதும். அதுக்கப்புறமா வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சேர்மானம் வந்து இந்த எண்ணெய்க்கு வந்து கண்டிப்பாக கறி லீவ்ஸ் தான், அதாவது கறிவேப்பிலை நல்லா வெயில காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2வது சேர்மானம் எதுன்னு கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் கிடைக்கலனா பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் வரும், அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப பெரிய சைஸ் வெங்காயம் வாங்கிட்டிங்கன்னா நீர் சத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இதே வெயிலில் வந்து ஒரு நாள் கிட்ட காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிடாதீங்க. ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். லைட்டாக ப்ரௌனிஷ் வந்தால் போதும். நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. லைட்டாக ப்ரௌனாக வந்து ஆக ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து எந்த ஒரு ஆயிலுக்கு வந்து சேர்க்கணும். பட் எனக்கும் என் பொண்ணுக்கு வந்து அலர்ஜி இஷ்யூஸ் இருக்க காரணத்தினால ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக வந்து வெந்தயம் வந்து இதுக்கு அடுத்தபடியே நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஒரு 6 நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும் கண்ணாடி பதமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் நல்ல பொன்னிறமாக ஆயிடுச்சு. பட் ரொம்ப டீப் ஃப்ரையாக ஆகலை. வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்களும் யூஸ் பண்ண முடியும், வயசானவங்களும் யூஸ் பண்ண முடியும், அலர்ஜி இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்க முடியும். லைட்டாக வெந்தயம் வந்து பொரியிற மாதிரி சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் இமீடியட்டாக கறி லீவ்ஸை அதில் போட்டுறணும். கறி லீவ்ஸ் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நல்லாவே ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் வந்து இந்த சேர்மானத்தில் அரைச்சி எண்ணெயில் போட்டு அதை வதக்கி விட்டுட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஹர்ப்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி குணங்கள் இருக்குது. இந்த மாதிரி அரைச்சி போட்டு எண்ணெயில் வந்து வதக்கி விடுறதுனால ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்பவே கம்மியாயிடும். அதாவது 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆகிடும். ஆனால் அது வந்து டேட் வந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா தேவையில்லாத சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவே வந்து இந்த மாதிரி வந்து முழு இன்க்ரீடியண்ட்டாக போட்டு எண்ணெயில் வந்து இஞ்சி விட்டு அதுக்கப்புறமா வந்து ஆயில் ரெடி பண்ணி வச்சோம்னா கண்டிப்பா 25 to 28 டேஸ் வரைக்கும் ஷெல்ஃப் லைஃப் வரும். இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்படாம இருக்கும். பாருங்க, நல்ல கறி லீவ்ஸ் வந்து பொரிஞ்சிருச்சு. நல்ல எண்ணெயெல்லாம் கீழே இறங்கி அது வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான பதம். நான் இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா இஞ்சட்டும். அதுக்கப்புறமா வந்து மேலே இருக்க இலையெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நான் இப்போ எண்ணெயிலேருந்து இருத்து அதோட இலைத்தலைகள்லாம் எடுத்து தனியாக ஒதுக்கி வச்சுட்டு, அதில் வெந்தயம் இருக்குது, இலை இருக்குது, அதுக்கப்புறம் வெங்காயம் இருக்குது. இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ கடாயிலே இருக்கட்டும், சும்மா வெந்தயம் மட்டும் தான் கீழ வந்து செட்டில் ஆயிருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இது இருத்த இன்னொரு ஒரு கிண்ணத்துக்கு மாத்திக்கலாம். நான் ஃபில்டர் பண்ணி ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஃபர்தரா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா கூலிங் ஆகட்டும். ஆனதுக்கு அப்புறமா நான் ஒரு பாட்டில் எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து ரீஃபில் பண்ணிக்க போறேன். இப்போ இப்போ வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த பாட்டில்ல வந்து இத நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறேன். அவ்வளோதான். ஹோம்மேட் ஹேர் ஆயில் வந்து ரொம்ப அற்புதமா ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு கம்மி குவான்டிட்டியா தெரியும். பட் எனக்கும் என் பொண்ணுக்கும் இது சஃபிஷியன்ட் தான். 2 டூ 3 ட்ராப்ஸ் தான் வந்து எவ்ரிடே யூஸ் பண்ணுவோம். அதுவே எங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இன்கேஸ் உங்க ஹேர் வந்து கொஞ்சம் டென்ஸா இருக்கு, லென்த்தியா இருக்குன்னா 2, 3 ட்ராப் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. மத்தபடி யூடியூபர்ஸ் சொல்றாங்க, இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்கன்னு கையில அள்ளி கொட்டி தேய்க்கவே தேய்க்காதுங்க. அது பல விதமான சைட் எஃபெக்ட்ஸ உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது நிறைய விலை வச்சு விற்று ஒரு ஸ்கேம் மாதிரி அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போயிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அதுக்குள்ள நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. இந்த மாதிரி நீங்களே வீட்டை ரெடி பண்ணி ஒரு 20 டேஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு ஹேர் ஆயிலும் வந்து அதுக்கு மேலே தாண்டி யூஸ் பண்ணும்போது அது மகத்துவம் ஃபுல்லுமே காத்தோட காத்தா போயிடும். எந்த ஒரு ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட விட்டமின் D3யும் விட்டமின் B12 செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணுறதை பற்றி யோசிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and please stay tuned for more updates. Thank you so much for watching.